வணக்கம். என்னோடய வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணுறவங்களுக்கு, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரநாத் தான். சாரநாத் அப்படின்றது நம்ம காசியிலேருந்து 10 கிலோமீட்டர். காசிக்கு போனவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாரநாத் போயிட்டுருக்கும்போது இந்த மான் பூங்கான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து புத்தர் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு போதனையை நிகழ்த்தினார். அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதாவது புத்தராக இருந்தவங்களோட ஒருத்தவரோட சமாதி வந்து இங்கே இருந்துச்சு. அவரோட பேர்லாம் என்னால் வாசிக்க முடியல. அதனால தான் சொல்ல முடியல. எது தப்பாக சொல்லிட்டேன்னா அதனால பயந்துட்டு சொல்லலை. இது வந்து ஒரு புத்தரோட கோவில் மாதிரி தான் இருந்துச்சு. சமாதினே சொல்ல முடியாது, கோவில் மாதிரி தான் இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து புத்தரோட ஸ்டாச்சு இருந்துச்சு. அவருக்கு பின்னாடி வந்து தர்ம சக்கரா இருந்துச்சு. அப்படியே இங்கேருந்து அப்படி லயனா அந்த பூக்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதுவும் தாமரைப்பூ பார்க்கும்போது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பூவை பார்த்தோன்னே ஒரு ஆசை வரும் இல்லையா? அதனால நானும் சும்மா ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் புத்தரோட ஸ்டாச்சு வந்து நல்லா பெருசாக இருந்தது. எல்லாமே இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து இங்கே நல்லா பெருசாக இருந்துச்சு, கிளியராக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே நியர்பை கோயிலும் இருந்துச்சு. அதாவது இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து கோயில் இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் காலையில் வேகமாகவே போயிட்டோம். அப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு ஆள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அதாவது புத்த மதத்தை சார்ந்தவங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடங்களில் சாரநாத்தும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது வந்து சாம்பிள் வச்சுருந்தாங்க இங்கே. அதாவது அசோகா பில்லரோட சாம்பிள் இங்கே இருந்துச்சு. அதில் 4 விலங்குகள் இருக்கும் இல்லையா? அந்த 4 விலங்குகளோட அந்த இதை வந்து எப்படி நான் இங்கே தான் வந்து நல்லா தெளிவாக பார்த்தேன். நம்ம ரூபா நோட்டில் கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே தெளிவாக பார்த்தேன். சிங்கம் இருந்தது, யானை இருந்தது, அடுத்து வந்து காளமாடு இருந்துச்சு, இந்த சைடு வந்து குதிரை இருந்துச்சு. இது வந்து அசோகர்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தின தூண். அதிலிருந்து நம்ம அந்த பில்லர்லேருந்து நம்ம இதை 4 முக சிங்கத்தை வந்து நம்ம வந்து எம்பளமாக எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இதை நான் பார்த்தது இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து சாம்பிள் தான். ஒரிஜினல் வந்து நம்ம அந்த மான் பூங்கான்னு சொல்கிறோம் இல்லையா? புத்தர் வந்து ஃபஸ்ட்டு போதனை செஞ்ச இடம்னு அங்கே தான் இருக்குது. அதுவும் நம்ம பார்ப்போம். இதோட இந்த பூங்கா வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்து வந்திருந்தாங்க. அதுவும் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி யாருமே அவ்வளவா சத்தம் போடலை, ரொம்ப வந்து கத்தி பேசலை, அமைதியாக இருந்தது. நாங்கள் போன கிளைமேட்டும் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து நாங்கள் குளிர்காலத்தில் தான், இப்போ குளிர்காலம் தானேயா, குளிர்காலத்தில் தானே போனோம். அதனால ரொம்ப சில்லுன்னு அமைதியாக கூலிங்காக நல்லா இருந்துச்சு. ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. இங்கே புத்தரோட சிலைகள் பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்தது. இதுதான் வந்து அசோகா அந்த தூபி, அதாவது இந்த சாரநாத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூபி. இதில் வந்து கல்வெட்டுகள் நிறைய இருந்தது. இது வந்து சாரநாத்தில் வந்து ஃபஸ்ட்டு புத்தர் வந்து தர்மத்தை வந்து போதிச்சாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடம் இதுதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தன்னுடைய போதனையை வந்து புத்தர் வந்து தொடங்கிய இடம். இந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த இதுதான் வந்து அசோகா பில்லர் வந்து இருந்ததுக்கான இடம். அது வந்து கொஞ்சம் காலங்கள் நிறைய வருடங்கள், இப்போ எப்போ 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கண்ணாடிலாம் போட்டு கவர் பண்ணி அதை பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அது. இந்த இதெல்லாம் அசோகா பில்லர் இருந்துச்சு. இந்த இதில் கூட நீங்கள் கல்வெட்டு பார்க்கலாம், பாருங்களேன். நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து அதிகமாக யார் வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, சைனீஸ் வந்து அதிகமாக வந்தாங்க, நேபாளிஸ் வந்திருந்தாங்க, புத்த மதத்தை சார்ந்தவங்க அதிகமாக வந்திருந்தாங்க. இதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் தான். அது வந்து உள்ளே ஒரு விதமான கோயில் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இந்த ஸ்தூபி பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இங்கே நிறைய புத்திஸ் வந்தாங்க, பார்த்தோம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.